இங்க பாருங்க பிரதர், கெட்ட வார்த்தை பேச நான் குளோரிஃபை பண்ணல. சும்மா வாயில ஒரு கெட்ட வார்த்தை வரும். அந்த வார்த்தையை அவன் பாக்குறதுல ஒரு எமோஷனை தான் பாக்க. கெட்ட வார்த்தையும் நம்ம பேசுறோம்ல, அது ஸ்டீரியோடைப் குள்ள கூட நான் போல. ஒரு கெட்ட வார்த்தைன்னு அது யாரை குறிக்குது, யாரை அசிங்கப்படுத்துது? எல்லா கெட்ட வார்த்தைகளையும் நீங்க எடுத்து பாருங்க, அது யாரை அசிங்கப்படுத்துது, யாரை துச்சப்படுத்துதுன்னு நீங்க பாருங்க. அப்போ நாங்கெல்லாம் படம் பார்க்க கூடாதா? நாங்கெல்லாம் அந்த சீரிஸ் பார்க்க கூடாதா? எங்களுக்கு அது நெருடலா இருக்காதா? அவங்க சொல்றது எல்லாம் கரெக்ட். நிஜ வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை தான் சினிமாவை பிரதிபலிப்பா காட்டுறாங்க. அதில் வரும் கதாபாத்திரங்களா தான் மகேந்திரன் புறம் நடிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது மாற வேண்டியது சமுதாயமா சினிமா. உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். நீங்க எங்க கிட்ட ஒரு சார்ஜ் வச்சீங்க இல்லையா, உங்களை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆவறாங்க, இது தனிப்பட்ட கருத்தா எடுத்துக்கப்படுறது இல்லை அப்படிங்கறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும் இல்லையா? சினிமாவும் அதே மாதிரி தானே. நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா அதே நேரத்துல ரியாலிட்டில மகேந்திரோட சீரிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சீரிஸ் ஒன்னதான் கடைசியில பேசு. படிப்பு தான் ரொம்ப முக்கியம். நீ இப்படி இருந்தீங்கன்னா வாழ்க்கையில மேல வர முடியாது. இப்ப நான் இது எப்படிதான் போர்ட்ரே பண்றது? இல்லடா, இப்ப நீங்க சொல்றீங்களா மோசமான ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்க அந்த சீனோ ஷார்ட்டோ டயலாகோ அந்த கேரக்டரோ கடத்திட்டாலே அது ரெப்ரசன்டேஷனா மாறிடுங்கிறதா என்னுடைய கருத்து.